அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சாமி சொல்லியிருக்கீங்க, காற்றே கடவுள், உணவே கடவுள், உணவே கடவுள், உணவு உணவு ஆமாம், ஒளியும் ஓசையுமா இருக்காங்கன்னு இருக்கீங்க. இருள் இப்போ உன்னிலேயே ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. அதனால் ஒரு குறை கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு? இத்தனை நீ சொன்னதில்லே என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு தெரியல. இல்லை, எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம். அப்புறம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குள்ளே அடக்கியிருக்காரு, உலகத்தை அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஸோ அவரை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமா, இல்லை நம்ம உள்ள இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இயக்கி கொண்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா, நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான். இதில் ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போது மனிதர்கள் கடவுளை தேடுறோம் இல்லை, மனுஷன் மட்டும்தானே கடவுளை கும்பிட்றான். வேறு ஏதாவது ஜந்துக்கள் ஜீவன்கள் கடவுளை கும்பிட்றா, ஆனால் உயிரோட வாழுதா? இதை நம்ம யோசித்ததே இல்லை. அப்போது அது கடவுள் எதுவாக இருக்குது? உணவாக தான் இருக்குது. அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது. 400 வருஷம் வாழுது ஆமை, அது எந்த கடவுளை கும்பிட்டுது? அதனால் கடவுள் இல்லைன்றதில்ல, அது கடவுள் தெரியல. ஆனால் நம்ம ஆறறிவு மனிதன் கடவுளும் தெரியுது, நம்மளும் தெரியுது. ஆனால் கடவுள் தெரிஞ்சாலும் நம்மளை 10 நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டீன்னா நீ எழுந்து நடக்க முடியாது. நீ 1000 பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போயிட்டு உடம்பு சரியில்லை படுத்துனுக்கிற, டாக்டர் என்ன சொல்கிறார்? நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை கும்பிடுன்னா சொன்னார். அப்போது சாப்பாடு தான் உன் உடலுக்கு சத்தை கொடுக்கும். அந்த உடல் சத்தாக இருந்தால் தான் உனக்குள்ளே ஓடிங்கிற உயிர் உறப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த உயிர் வாழணும்னா உணவு வேணும். உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும். உடல் நின்னா தான் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் நிற்கும். உயிர் நின்னா தான் ஜீவன் சேரும். ஜீவன் சேர்ந்தால் தான் ஆன்மா வரும். இப்போது உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க, நான் ஒரு ஆள், 2 பொண்ணுங்க. சரி, உனக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். நீ ஒண்டியே தானே பிறந்த? ஆமாம் சார். இது 2 இடையில் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? இதை தான் சொன்னேன், கடவுள் ஒருவன் தான், ஏகன் அநேகனா ஆக்கிட்டான். நம்ம பண்ணுறது தான் கடவுளை பண்ணிங்கிறான். இதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை. புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஒண்டியாக தான் இருந்தோம், ஆனால் நம்ம 4 பொருளை உருவாக்கிட்டோம். அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒண்டியாக தான் இருந்தான், ஆனால் உலகம் ஏங்கணுமன்றதுக்காக உற்பத்தி பண்ணான், அநேகன் ஆக்கிட்டான். கோடியாக எண்ண முடியாத கோடி உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டான். அப்போ அது உலாவுது, அது திருப்பி பிறக்குது, இறக்குது. இதான் உலக சுழற்சி. போயிடுச்சா சந்தேகம்? வேறு என்ன சந்தேகம்? சாமி, இந்த உயிர் பிரிந்து 16 நாளுக்குள்ளே அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த இதுக்கு பேர் என்ன சாமி? மறுபிறவியா? மறுபிறவி தொடர்ச்சிப்பா. பிறவியில் போன பிறப்பில் நீ இல்லைன்னா இந்த பிறப்பில் நீ எங்கேருந்து வந்த? ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் வருமா? உயிரிலிருந்து பிரிஞ்சு 16 நாள் எடுக்கிறப்போ அது இன்னொரு உடல் தான் எடுக்குது. உடல் தானே எடுக்குது. அப்பா அம்மா எங்கன்னா யாருக்காவது உயிர் செய்துக்கிறாங்களா? குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, உயிரை செய்துக்கிறாங்களா? எந்த அப்பா அம்மாவது உலகத்தில்? உடலை தான் செய்ய முடியும். அது நம்மளோட மறுபிறவிங்களா இல்லை ஒரு புல்லாகி பூண்டாகின்னு சொல்லியிருக்கீங்க? அது ஒவ்வொரு பிறப்பாக வந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தோம் முதல்ல. உடலை தான் சாமி எடுக்க போகிறது. ஆமாம், இப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? எம்ஏ படிச்சுன்னுக்குறோம். ஆனால் இதில் படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிக்கினா இந்த திருப்பி 1ஆம் கிளாஸில் எடுத்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி புல்லாகி பூண்டாகி புழுவாகி கல்லாகி பல்லுயிராகி வந்தோம். மனிதனாக வந்துக்கிறோம். இந்த மனித பிறப்பு எதுக்குன்னா இறைவன் அடையிறதுக்கு. ஆனால் இதை அடையலைன்னு சொன்னால் திருப்பி நீ 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். அப்போ பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான். உலக சுழற்சி மாதிரியே பிறவி சுழற்சி எடுக்குது. உயிர் போது ஒரு உடல் எடுத்துக்குது. உடல் எங்கேருந்து கிடைக்குது? தாய் தகப்பங்கிட்டேருந்து கிடைக்குது. ஆனால் உயிர் இறைவங்கிட்டேருந்து கிடைச்சிது.
அது அழியா பொருள். உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா. அதனால் இந்த அழியா பொருளை அழியிற பொருளை மறந்து அழியா பொருள் உள்ளே இருக்கிற கடவுளை தேடுங்க. உங்களை தேடினீங்களா தான் கடவுளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு கேள்வி சொல்லு. இப்போ நம்ம கடவுளை அடையிறதுக்கு நம்ம வந்து இப்போ மனுஷன் வந்து மகானா ஆகி இறைவனை அடைகிறாங்க. மகான ஆவரன்ற நினைப்பே வரக்கூடாது. இல்லை இல்லை சொல்கிறேன். நான் கடவுளை அடையணும். நான் எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும், இது மட்டும்தான். நான் மகான் ஆகணும், ஞானி ஆகிடணும், கடவுள் ஆகிடணும், அந்த நினைப்பே வரும். அந்த நினைப்பு வந்தவே மனசு வந்துச்சுன்னு அர்த்தம். மனமில்லாத நிலைக்கு போகணும் நம்ம. சரி சரி. அப்படி போகும்போது தான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும், இல்லைன்னா தவிர்க்க முடியாது. இல்லை சாமி, அந்த நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ காட்சிகள் வந்து முருகன் அம்மன் அம்பாள்னு சொல்லி எல்லாம் இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே, நீ யாராவது ஒரே ஒரு உருவம் செய்த மீன் மாதிரி வச்சுருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால்? உனக்கு எதுக்கு 2 கை, 2 மூக்கு ஓட்டை எதுக்கு, 2 கண் எதுக்கு? ஒரு கண் வச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்களில் மகான்கள் வகுத்து கொடுத்தான். உன் உடலில் இதெல்லாம் இருந்து ஏங்குது அப்படின்ட்டு. அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னார், கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லைப்போ ஒன்று தான். ஒவ்வொரு தாய் தப்ப 4 புள்ள பிறகுது. ஒவ்வொரு பிள்ளைக்கு அவன் ஒருத்தன் புள்ள தான் 4க்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையா? 4 பேரில் வச்சுக்கிற, அப்போ தானே புரியும். அதுக்காக கடவுளை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அவனியாகி அரியணை பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை போற்றணும். ஈசனும் அதுதான், முருகனும் அதுதான், கிருஷ்ணனும் அதுதான், அம்பாலும் அதுதான்டா. நான் கும்பிடுறது முருகன்ற, இன்னொருத்தன் சிவான்றான் அத்தியே. இப்படி நம்ம மனம்தான் பிரிச்சதை தவிர கடவுளில் பிரிவு இல்லை. ஆத்மானகுமா ஆன்மாவை பற்றி அவர் கேட்டார். அதனால எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்துச்சு. நாங்கள் வடபழனியில் இருக்கும்போது பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் அவர் போய் பார்க்கும்போது அவர் காலெல்லாம் வீங்கி போய் அந்த புழுலாம் இருந்துச்சு. ஆனால் அவர் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டார். அவர் வரவங்க மட்டும் ஆனால் அப்போ அமைதியாக தான் இருந்தார். அப்போ ட்ரம்ஸ் மணின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து பாம்பேயில் கச்சேரி நடக்குது, அவரால் எழுந்து நடக்கிறதும் இன்னொரு ஆள் உதவி தேவை. ஆனால் அவர் அங்கே சொல்கிறாரு, பாம்பேயில் கச்சேரி நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னையா? அவர் அந்த மகான் மேலே வச்சு நம்பிக்கை இல்லை. இப்போ அவங்க நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்துடணும்னு சொன்னால் இவரோட ஆன்மா மட்டும் அங்கே போகும் அப்படின்றத அவர் போனாரா? அது நான் பார்க்கலையே. பார்க்கல. அதாவது அந்த ஆசீர்வாதம் தான் அவங்க எதிர்பார்க்குறது. நீங்கள் வந்து நல்லபடியாக அதை முடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி தான் அங்கே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில மகான்கள் என்ன இங்கேயும் இருப்பாங்க, இன்னொரு இடத்துலையும் காட்டுவாங்க. அவங்களோட உருவத்தை ஒரு இடத்துல இருந்ததுனா கூட பல இடத்துல அவங்களோட உருவத்தை காட்டக்கூடிய சக்தி ஒரு சில மகான்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் காட்டியிருக்காங்க. நம்ம ஐயாவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஐயா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சமாதி ஆகிறத ஒரு நாள் முன்னாடியே காட்டியிருக்காரு. அவரோட சமாதியில் இப்படிலாம் ஆகுதுன்னு அவங்க தூக்கி வாரி போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. மறுநாள் தான் வீடியோவில் வரும்போது தான் அவங்க என்னெல்லாம் காட்சியெல்லாம் பார்த்தாங்களோ, என்னெல்லாம் நடந்ததோ அதை அப்படியே கனவுல வந்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்போ ஒரு சில மகான்களுக்கு அது சாத்தியம். அப்போ அவங்களுக்கு அங்கே போய் அவங்க காட்சி கொடுப்பாங்க, வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருந்துச்சு. அவர் இப்படி சொன்னாரே, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவரால் எழுந்துக்கவே முடியாது. வரவங்களுக்கு பார்வையால் தான் அவரோட ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அவ்வளோ தொலைவு போவார்? இது ரொம்ப நாளாக அதான் நம்மள மாதிரி பஸ் பூச்சி ட்ரெயின் பூச்சி போவாரா, ட்ரெயின் பூச்சி போகிறா அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு தெரியுது, ஒரே நேரத்தில் தெரியல. இப்போ அவங்க ஆன்மா பற்றி கேட்க எனக்கு இந்த கேள்வி அதுதான் அவங்களால அவங்க நினைச்சாங்கன்னா எதையும் செய்ய முடியும், எங்கேயும் கூட எடுத்து போக முடியும். அதுதான் ஞானம், அதுதான் ஞானிகள் மகான்கள் பக்குவம். அப்புறம் அந்த காலில் புண்ணு அந்த புழு அது கண்டுக்காம இருக்காங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காதா? இருக்காது, இருக்காது. ரமணர் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் மயக்க மருந்து கொடுக்கணுன்றாங்க. மயக்க மருந்துலாம் எனக்கு எதுக்குப்பா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணுறேன். அவர் ஒரு புக் எடுத்து வச்சுக்கினேன், அவர் பாட்டு படிச்சுனே இருக்கிறாரு, இவங்க பாட்டு ஆப்ரேஷன் பண்ணினே இருக்கிறாரு. எந்த உணர்ச்சியும் இல்லை. மனம் அணகுனா எல்லாமே சரியா மனம். அதுதான் சொன்னேன். காற்று வந்து ஒரே ஒரு பிராணன் உள்ளே போகுது. வாயை திறந்தோடனே ஒரு குழந்தை வாயை திறந்தோடனே பிராணன் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன அந்த பிராணன் என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற 10 விதமான வேலைகளை செய்யணுன்னு அதை தன்னை பிரிச்சுக்குது. நீ போய் இந்த வேலையை பாரு, நீ போய் இந்த வேலையை பாருன்னு. இது இயற்கையாக நடக்குது. மகான்கள் ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த இயற்கையாக நடக்கிற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க.
ஓ இந்த இந்த காற்று இங்கே போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் இங்கே உணர்ச்சிகள் இருக்குது. அப்போ இந்த காற்றை நான் அங்கேருந்து எடுத்துட்டா, அதோட மடம் மாற்றிட்டா, அதை வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திட்டா, அப்போ அந்த பொருளுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காதா? அப்படி என்ன பண்ணுறாங்க, தன்னோட வாழ்நாளில் அதுக்கான ப்ராக்டிஸை பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுறாங்க. இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு உண்டான இது இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் செய்யறதுக்கு அங்கே வேலை ஒன்றுமே கிடையாது. அங்கே எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்ச மாதிரி ஆக்கிடுறாங்க. அவங்க தான் வாழும்போது பணத்துக்கு சமமாக ஆயிடுறாங்களே. அப்போ எந்த உணர்ச்சியுமே இல்லை. அப்போ எந்த காலத்தையும் அவங்களுக்கு செயல்பட வேண்டிய வேலை கிடையாது. அப்போ என்ன பண்ண, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே பிராணன் ஆக்கிறாங்க. மேலே கொண்டு போய் அங்கேயே நிற்கிறாங்க. அப்போது உடம்புல வேறு எங்கே எதை செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் தெரியறதில்லை. அவங்களால அதை தாங்கிக்க முடியும். மனம் செத்தவங்களுக்கு எல்லாமே அந்த இயக்கத்தையே அவங்களால நிறுத்த முடியும். இதிலே நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. மகான்களே இதய துடிப்பை நிறுத்த முடியும். இதய துடிப்பு இந்த உடம்பை செயல்படுத்துறதுக்காக தான் வேணும். அவங்க தேவையான யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் சரிங்களா. அதனால் மகான்களுக்கு அது சாத்தியம், சராசரி மனுஷனுக்கு அது சாத்தியம் இல்லை. அவங்களால எதையும் பண்ண முடியும். ஆமாம், இது பல பேர் பல விதமாக பண்ணி காட்டியிருக்காங்க, செஞ்சே காட்டியிருக்காங்க. சரி, ஆத்மானம் அவர் சீடருக்கு எல்லாருக்கும் அந்த நிலையை கொடுக்கணும். கண்டிப்பாக அதுக்காக தான் பாடுபடுறோம். நாம் எல்லாரும் அந்த நிலையை அடைவோம்.